டிப்ஸ் 757. உருளைக்கிழங்கை முழுசாக வேக வைத்து தோல் உரிப்போம். அதுபோல் பீட்ரூட்டை வேக வைத்து பிறகு தோல் உரித்து நறுக்கி பொரியல் செய்தால் நேரமும் மிச்சமாகும். பீட்ரூட் நறுக்குவதற்கு சிரமமும் இருக்காது. டிப்ஸ் 758. பால் பாயாசம் திரட்டி பால் சமைக்கும் பொழுது அந்த பாத்திரத்திற்கு அடியில் 2 நாணயங்களை கழுவி பிறகு போடுங்கள். பால் சேர்த்து சமயம் பலகாரத்தை அடிக்கடி கிளற வேண்டாம், அடியும் பிடிக்காது. ஆனால் சமைத்து முடித்த பிறகு இந்த நாணயங்களை கவனமாக வெளியில் எடுக்க வேண்டும். டிப்ஸ் 759. புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், கருவேப்பிலை சாதம் செய்யும் பொழுது கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாறு சேர்த்து சாதத்தை கிளறினால் ருசி கூடுதலாக இருக்கும். இன்ஸ்டன்ட் பொடி சேர்த்து கலவை சாதம் செய்தாலும் சரி, எலுமிச்சை சாறை சேர்த்து செய்யலாம், சுவை அதிகரிக்கும். டிப்ஸ் 760. வெயில் காலம் தொடங்கிவிட்டது. இட்லி மாவு சீக்கிரம் புளிக்காமல் இருக்க அதன் மேலே வாழை இலையை கவிழ்த்தபடி வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாழை இலையின் தண்டுகளை நறுக்கி மாவில் போடலாம். டிப்ஸ் 761. அடிபட்டு ரத்தம் வரும்பொழுது உடனே அந்த இடத்தை கழுவிவிட்டு வீட்டில் இருக்கும் காப்பி பொடியை அந்த காயத்தின் மேல் வைக்க வேண்டும். இதனால் காப்பி பொடியின் இரத்தத்தை உறைய செய்யும். டிப்ஸ் 762. விளக்குமாறு கைப்பிடித்து வீட்டை கூட்டும்போது விரலில் குத்துகிறதா? பழைய சாக்ஸை விளக்குமாறுக்கு மேல் பகுதியில் மாட்டிவிடுங்கள். கூட்டும் பொழுது உங்கள் கைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. டிப்ஸ் 763. மயக்கம் ஏற்படும் பொழுது எலுமிச்சை சாற்றோடு உப்பு மற்றும் சர்க்கரையை கலந்து குடித்தால் மயக்கம் சரியாகும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். டிப்ஸ் 764. புதுசாக வாங்கிய செருப்பு பட்டை பகுதி அடியில் மெழுகுவர்த்தியை தேய்த்து விட்டால் புது செருப்பு கடிக்கவே கடிக்காது.